ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் இந்த மேடம் பார்த்துட்டு வந்து ஆமாங்க, நான் சைதாப்பேட்டையில் இருக்கேன். சைதாப்பேட்டை இந்த சைட் சின்னமலைன்னு வாங்க, இந்த சைடில் போனால் கிண்டி வரும். ஸோ அங்கே நடுவில் முருகன் டிஃபன் சென்டர்னு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் அந்த முருகன் டிஃபன் சென்டரை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க கிட்ட கொடுக்குற அந்த இட்லியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், அந்த ரவா தோசை, கல் தோசைன்ட்டு ஒரு சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கடை வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த புதுசாக இங்கே சின்னமலையில் வந்திருக்கு. சாப்பிட்டு வரலாம் தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகன் டிஃபன் சென்டர் சின்னமலை வசந்தன் கோ பக்கத்தில் ரைஸ், முட்டை தோசை, ஆனியன் தோசை, ரவா தோசை, பூரி, இட்லி, தோசை, பொங்கல், பூரி, கிச்சடி. அந்த பூரி மாஸ்டரானா இல்லை சூப்பராக எப்போவுமே இங்கே தான் வருவேன். கூட்டமாக இருக்கும். இங்கே தான் சாப்பிட்டேன். லீவ் விட்டா எப்படி இருக்கும்? அப்போ இருக்கணும், ஏன்னா சர்ச்சு போயிட்டு வரோம். எல்லாருமே காலையில் பசியாக வருவாங்க. அப்போ இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். வந்து தோசை வடை சாப்பிட்றோம், ரொம்ப நல்லா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் நாங்கள். தோசை வாங்குவேன், பொங்கல் பிடிக்கும். இங்கே எல்லாம் நல்லா இருக்கும். பூரி, சாம்பார், சட்னி எல்லாம் நல்லா இருக்கும். இட்லி தோசை தான் டெய்லி. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சர்வீஸ் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நல்லா இருக்கா? பூரி பிடிக்குமா? ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ கைஸ், முருகன் டிஃபன் சென்டரில் அந்த பூரி, பொங்கல், கிச்சடி, இட்லி, ஸோ இது எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக இந்த கல் தோசை, இந்த தோசை எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க கிச்சடி, பொங்கல், அந்த பூரி எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னால இந்த ஐட்டம் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். சாம்பார், 2 வகையான சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு பூரி, கிழங்கு வச்சுருக்காங்க. மெதுவடை, மசாலா வடை, இது 2மே வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க பொங்கல்லேருந்து போயிடலாம். பொங்கல் அப்படியே பார்த்தேன் எடுத்து வைக்கும்போது அம்மா சாஃப்டாக இருக்கும், சரியான சாஃப்ட்டு. பொங்கலுக்கு அவங்க வச்சுருக்க சாம்பார் ஊற்றி பார்க்கலாம். சாம்பார் இந்த விட சாமியார் பண்ணாங்க. இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான். இந்த மாதிரி அந்த டேபிளில் இந்த மாதிரி கவுண்டரில் வச்சுருவாங்க. நீங்களே வந்து எவ்வளோ வேணால் போட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மற்ற இடம் மாதிரிலாம் அளவு பார்க்காம போடுறாங்க. ஸோ சாம்பார் பொங்கலில் ஊற்றி வெறும் பொங்கல் மட்டும் இப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த பொங்கல் நல்லா மசிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதை பொங்கலை போட்டிருங்க, மிளகாக இருக்கட்டும் சரி, இஞ்சியாக இருக்கட்டும் சரி. ஸோ நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. ஒரு ப்ராப்பரான பொங்கல் செம்மையாக இருக்காங்க. ஸோ பொங்கலை சாம்பாரை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.
பொங்கல் சாம்பாரை அப்படியே பிசைஞ்சு எப்படி ட்ரை பண்ணிடலாம். உண்மையாக இருக்கணும். அந்த பொங்கலில் இந்த சாம்பாரை பிளெண்ட் பண்ணி ஆப்டாக இருக்குதுங்க. அருமை, சூப்பர். இட்லி போயிடலாம். சீக்கிரமாக காலியாகிற விஷயத்தில் இட்லியும் ஒன்று. சரியான கூட்டமாக இருக்குது இந்த கடை. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. இந்த கடை சின்னமலையை ஓப்பன் பண்ணாங்க ஒரு 1 month 2 months தான் இருக்கும் போல். ஆனால் இப்போவே சரியான கூட்டமாக இருக்குது. தேங்க்ஸ் பா. ஸோ கார சட்னி தேங்காய் சட்னியை வச்சு இட்லி சாப்பிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருக்கா இட்லி. அடாடாடா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. செம்ம ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கான். கொடுறேன். ஆஹா, துண்டு துண்டாக வந்துடுறான். சரியான சாஃப்ட்டு கார சட்னியோட. இந்த கார சட்னினா கூட ரொம்ப காரமாலாம் இல்லை. வெறும் தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, ஸோ இதெல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக 2 சட்னியும் ஓகேவாக இருக்குது. எப்படின்னா இந்த தாளிப்போட சரி இந்த இட்லிக்கு சாப்பிட நல்லா இருக்குங்க. அந்த முறு நல்ல பெரிய சைஸ் வடைங்க. தெரியாது தெரியல உங்களுக்கு, பெரிய சைஸ் வடையாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைஸ் ஏற்ற மாதிரி சும்மா நறுக்குன்னு இருக்கான். வடையில் போட்டிருக்க ஆனியனு, மிளகு, அந்த பச்சை மிளகா எல்லாம் நல்லா ஃபில் பண்ணும்போது இந்த மாவு சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து பிஸியாக அப்படியே அந்த உள்ள மெதுவடை எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக இருக்கான். மெதுவடையை நான் உங்களை சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணுறேன். சாம்பார் அந்த பொங்கலுக்கு பயங்கரமாக இருந்தால் அப்படியே மெதுவடைக்கு மேலே அப்படியே நம்ம டோனட்டு மேலெலாம் சாக்லேட் ஊற்றுற மாதிரி வடைக்கு மேலே அப்படியே சாம்பார் ஊற்றி போயிடலாம். சாம்பார் 2 டேஸ்ட்டு. சாம்பார் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்ட வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதையும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க வடை சாம்பார். ஆமாம், இந்த வடையை ஓவர் ஆயிலெலாம் இல்லை. சில இடத்துல பார்த்தா அப்படியே புளிஞ்சாலே ஆயில் நிறையா வர மாட்டீங்களா, அந்த மாதிரி ஆயில் அந்த இதுவே இல்லை பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க. வறுத்து வடை எவ்வளோக்கா? 10 ரூபா தானே வடை? பரவாயில்லையே, சரியான சைஸு. இந்த வடை வெளியெல்லாம் போனால் 10 ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க. நல்லா ரீசனபிளாக தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி பூரி பார்த்தீங்கன்னா 15 ரூபா கொடுக்குறாங்க. இட்லி எவ்வளோ? 10 ரூபா. இன்னும் ஒரு எப்போ நான் சிட்டியோட சென்டர் பாயிண்ட்டு நான் ரேட்டில் ஹையாக இருக்கும்னு பார்த்தா எல்லாமே மினிமம் ரேட்டு தான். 10 ருபீஸ் தான் இருக்குது. இட்லி நல்லா பெரிய சைஸ். ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே 2-3 இட்லி சாப்பிட்டாலே திருப்தியாக போயிடலாம். அதேமாதிரி வடை நீங்கள் இட்லி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வடையை ட்ரை பண்ணி ஆகணும். இந்த கடையில் வடை ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ அவங்ககிட்ட இருக்க பூரி போயிடலாம். அந்த கிழங்குல பட்டாணியெல்லாம் போடுறாங்க. பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு யூஸ்வலாக போடுவாங்க. இந்த பட்டாணிலாம் போடுவாங்களான்னு தெரியல. இதை பாருங்கள், கிழங்கு அப்படியே பூரியை மறைச்சிட்டான் சோறு போத்துற மாதிரி. ஸோ எப்படி ட்ரை பண்ணலாம். நல்லா மசிய விட்டுருக்காங்க. கொஞ்சம் அங்கங்கே பெரிய பெரிய கிழங்கு பீஸ் மாடுது. அதை போட்டிருக்க அந்த கடலைப்பருப்பு தாளிப்பு, ஸோ அந்த கேரட்டு, இதை போட்டிருக்க பட்டாணி எல்லாமே மாட்டிகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. செல்ஃப் சர்வீஸ்னால நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு லைட்டாக அந்த டேங்கி புளிப்பாக எனக்கு தெரியுது. டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது இந்த கிழங்குல. நல்லா இருக்குது. வடகறி காலி ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். வடையே கிடச்சிருக்கு, வடகறியும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்க, வடகறி வச்சு பூரியை ட்ரை பண்ணாமல் விடக்கூடாது. எனக்கு கிழங்குக்கு ஒரு மாதிரி மைல்டாக இருந்துச்சு. வடகறி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்த வந்து எல்லாமே ஹோட்டல் ஃபீல்டில் தான். ஸோ வடகறி எப்படி மேக் பண்ணுவாங்க முதல்படி எனக்கு தெரியும். ஆனால் அந்த அப்போ செய்கிற வடகறி இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக நான் ஹோட்டல் வச்சேன்னா எங்கள் கடையில் போகிற வடகறி மாரி வைப்பேன். வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்கள். சீக்கிரம் சொல்ல மாட்டேன். ஸோ வடகறி ட்ரை பண்ணிடலாம் பூரியோட. ரொம்ப அந்த
வடகுரியோட திக்னஸ் இல்லை, தண்ணியாக இருக்குது. ஆனால் அதை போட்டிருக்க மசாலா நல்லா அரைச்சி பண்ணியிருக்காங்க. அந்த குருமா ஃபீல் கிடைக்குது வடகுரியோட. ரொம்ப காரமெல்லாம் போல, மைல்டாக இருக்குது. அந்த பட்டை லவங்கம் கூட ரொம்பலாம் தெரியல. வடகரி சாப்பிட நறுகுன்னு இருக்கா, நல்லா இருக்குது, சூப்பர். மிஸ்டர் அவங்ககிட்ட இருக்க கிச்சடி போயிடலாம். கிச்சடி மட்டும் இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். கிச்சடி இந்த போட்டிருக்க ரவை நல்ல சரியான சாஃப்டாக இருக்குது. யூஸ்வலாக அவங்க வீட்லேயே உப்புமாலாம் பிடிக்கலாம், அந்த மாதிரி கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டில் இன்னும் உப்புமாலாம் காலையில் எடுத்துன்னு நிறைய பேர் பிடிக்காமல் போகும். கிச்சடியில் போட்டிருக்கேன் அந்த வெஜிடபிள்ஸு, அதை ஒரு கிச்சடி ஒரு காரசாரமாக சாப்பிட நல்லா இருக்குது. ஸோ இது கூட அப்படியே வடகரி போயிடலாம். கிச்சடிக்கு வடகரை ஆப்டாக இருக்குது. நீங்கள் கிச்சடிக்கு எதை ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஊரில் இருந்தெல்லாம் பார்க்குறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த ஊரில் வந்து பண்ணும்போது அது உங்களுக்காக நான் வந்த மாதிரியே இருக்கும். நிறைய ஊர் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஊரில் வரும்போது ஓகே நமக்குலாம் இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு லைக்லாம் போகிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்கும். இந்த சாப்பிட்டதில் எனக்கு ஒன்றும் கல் தோசைலாம் இருக்குது, ஆனால் முடியாதுங்க. காலையிலேயே இவ்வளோ இது சூப்பராக அட்டகாசமாக சாப்பிட்டேன். எதுவும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. எனக்கு அந்த கிழங்கு மட்டும்தான் ஒரு டிசப்பாயிண்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரைனாலாம் வடை இட்லி பயங்கரமாக இருக்கான். அதே மாதிரி அவங்க பொங்கலும் அருமையாக இருக்குது. கிச்சடி எப்படின்னா உங்களுக்கு ஒரு மைல்டாக சாப்பிட வேணாம், மார்னிங்கில் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னா ரொம்ப காரசாரம் இல்லை, கிச்சடிக்கு என்னவோ ஆப்டாக பண்ணியிருக்காங்க. கிச்சடியில் சில இடத்துல வந்து இஞ்சி போடுவாங்க, சில இடத்துல இஞ்சி போட மாட்டாங்க. இவங்க இஞ்சிலாம் போடலை, வெறும் அந்த கேரட்டு அந்த பட்டாணி அதுக்கான என்ன ஸ்டஃபிங்கோ அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சட்னியும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகிறதா இருந்தால் ஒரு பக்காவான ஸ்பாட்டாகவே இருக்கும். அந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணி வரேன். ஸோ வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய இடத்துக்கு போய் நிறைய வீடியோஸ் தனியாகவே பண்ணிட்டு இருக்கேன். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ண கைஸ், நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை. நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.